முழக்கத்தோட வந்தாங்க. தமிழ் தேசிய இனத்தை கூறு போட்ட திராவிடத்தை அடிச்சு செருப்பால கக்கூஸ்களோட கட்ட விளக்கம் அடிச்சு அந்த ராமசாமி பெரியார உடைச்சு குட்டி சாக்கடை கட்டி கிழவன் சேதுபதி கடல்ல தூக்கி எறிந்தோம். அந்த குட்டி சாக்கை தூக்கிட்டு ஒருத்தன் வரலாம் வந்து மரத்துல பொத்துல வந்து விழுந்தான். உளுந்து கடையை விரிச்சான். இங்க சண்டைய திராவிட தேசத்துக்கு தமிழ் தேசத்துக்கு சண்டையை நாங்க போடுறோம். எங்களோட ஐடியாலஜி the basic fundamental ideology of the நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் பார்ட்டி என்னது? fight between the Dravida national and nationalism, தமிழ் nationalism. திராவிட சித்தாந்தத்துக்கும் தமிழ் சித்தாந்தத்துக்கும் சண்டைய. அந்த திராவிட சித்தாந்தத்தை புதைச்சு விட்டு அவர் கொண்டு வந்து கடையை விரிச்சு திராவிட தேசியம் ஒரு கண், தமிழர் தேசியம் ஒரு கண். பச்சம் அட்டி அட்டி. எங்க அண்ணன் அப்படி எங்க அண்ணன் பேசினா துரை வச்சா ஒண்ணு செவில்ல முடிஞ்சு கேட்கிறாங்க. எதுக்கு துரை இவ்வளவு காட்டமா அவரே விமர்சனம் பண்றான்? ஆனா ஒரு பெரிய நன்மை எங்களுக்கு என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? இப்ப இந்த சாத்தூர் சட்டமன்றத்துல எப்ப கோனார் சமூகத்தில் எத்தனை பேர் இருப்பா? உடையார்ல, மறவர்ல, கல்லர்ல, அகமுடியர்ல, செட்டியார்ல, கோனார்ல, பிள்ளைகள, ஆசாரில் யார் இருப்பா? எத்தனை இஸ்லாம் இருப்பா? எத்தனை கிறிஸ்தவ இருப்பா? எத்தனை இந்துப்பா? எத்தனை விதவை இருப்பா? எத்தனை மாணவர்கள் இருப்பா? எத்தனை மாணவர் இருப்பா? இந்த கணக்கு ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக அந்த சென்சேஷனா இந்த கணக்கை எடுத்துடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தற்கொலைகளின் எண்ணிக்கை எவ்வாறு கண்டறிவது? வந்தான் வருவான். ஐயோ அப்படியெல்லாம் அலைய தேவையில்லை, நானே வந்திருக்கிறேன், என்னையே அர்ப்பணித்திருக்கிறேன், நானே ஆகச்சிறந்த தற்குறி அப்படின்னு அறிவிச்சு இவ்வளவு பெரிய தற்குறிகளை பார்க்கக்குள்ளதான் எங்களுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. இந்த சமூகத்துக்கு அரசியல் வகுப்பு எடுக்கணும், இந்த சமூகத்துக்கு அரசியல் கற்பிக்கணும், அரசியல் ஆகச்சிறந்த கோட்பாடு வாழ்வியலை உருவாக்கக்கூடியது என்று இவர்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு தான் அண்ணன் சீமானும் அவர் தம்பிமார்களும் தொடர்ந்து வேட்பாளர் பரப்புரை, வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் பேசுவது அரசியல் அல்ல, அது ஒரு அறிவியல், வரலாறு, புவியியல் என்பதை சாத்தூரின் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற தொகுதியில் வாழக்கூடிய எண்ணூர் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏதோ என் தம்பி ஆனந்த ராஜாவுக்கு வாக்கு கேட்டு வரல. அப்ப எதுக்குன்னு வந்து நான் கேட்பான், இரு ஆனந்த ராஜாவுக்கு வாக்கு கேட்டு நானும் துறைய வரல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட வாழ்க்கை கேட்டு வந்திருக்கிறோம். இந்த பூமியை, இந்த நிலத்தை சுத்தமா மாசுபடுத்தாம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணுமே என்று சொன்ன அன்னை தெரசாவோட வாக்குகளை வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு இந்த பிள்ளைகள் வந்திருக்கோம். சூழ்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டும், காட்டு வளத்தை, கனிம வளத்தை, எல்லா வளத்தையும் பாதுகாக்க வேண்டும். கன்வர்ஷனல் எனர்ஜி, நான் கன்வர்ஷனல் எனர்ஜி, மரபு சாரா எரிசக்தி, மரபு சார்ந்த எரிசக்தி, தீர்கின்ற வளம், தீராத வளம். தீர்கின்ற வளம் எல்லாம் மலையை அடிப்பது, மலையை சுட்டுவது, நிலக்கரி எடுப்பது, ஈத்தேன், ஹைட்ரன், பீத்தேன், மீத்தேன் எடுப்பது, இதெல்லாம் தீர்ந்துகிற வளம். இது எடுக்கக்கூடாது, தீராத வளமா பார்த்து ரீசைக்கிள் பின் அதுகளில் இதெல்லாம் எடுக்கணும் சொல்லி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த பூமியை சுத்தமா கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக நாங்க வந்து நிக்கிறோம். உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வரல. கொடுங்க. எவ்வளவு தாய்மார்கள் நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பெண்கள் என் உடன் பிறந்தார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க. ஆண்டுக்கு 75,000 பெண்களோட தாலி அருந்து போகுது இந்த சாராய கடனால. இந்த சாராய கடை ஒரு அரசே நடத்துதே. முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சாராய கடை நான் மூட மாட்டேன் என்று சொல்லவில்லையே. 2.5 கோடி இளைஞர்களுக்கு மதுவுக்கு அடிமை என்று அரசின் புள்ளிவிவரம் சொல்கிறது என்றால் குடும்பத்திற்கு ஒரு குடி நோயாளியை உருவாக்கி வைத்த இந்த திராவிட மாடல் அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம் சொல்லல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி, ஆல்ரெடி ஹி இஸ் டெட் பாடி, இருந்தாலும் அவர் எடப்பாடி. ஐயா எடப்பாடி, இந்த திமுக திறந்து வைத்த ஆளுகளை நான் மூடுவேன். எம்முட மக்களின் உள்ளத்தை, உறவுகளை, என் மக்களின் உடல் ஆரோக்கியத்தை நான் பேணுவேன். ஆகவே இந்த மதுபான கடை நான் மூடுவேன் சொல்லலையே. எடப்பாடி சொல்லலையே. அடுத்து யாரும் பாக்கி இருக்கிறா? பக்கா மாசு, பனையூர்,
பாசு, முட்டை கோசு, பொடி மாசு. அவர் பாருங்க, தாய் மாமா சீரு, தங்கச்சி சீரு, ஓப்புடியா சீரு, நாத்தனா சீரு, கொழுந்தியா சீரு. அவர் தனியா ஒரு சீர் வச்சிருக்காரு, சக்கலத்தி சீரு, அது வேற, அதை இருக்கிறாரு. இது நான் சொல்ற சீர் வேற, அவர் மண்டையில உள்ள சீர் வேற. இந்த சீருக்கெல்லாம் பவுன் கொடுக்கிறாரு. எல்லா திருமணமான பெண்களுக்கு ஒரு பவுன் நான் கொடுப்பேன். 1,20,000 ரூபாய். 5 வருஷத்துக்கே 1,10,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் திருமணம் பண்றாங்க. பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 2 கிராம் மோதிரம் போடுவேன். இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு? வேர் இஸ் தி இன்கம் சோர்ஸ்? நீ எங்க இருந்து நிதியை திரட்டுவாய்? என்ன பட்ஜெட்? ஒண்ணுமே இல்லையே, எந்த புரிதலும் இல்லை. அவரும் எது நண்பா, நண்பிஸ், தோழா, தோழிஸ்ன்னு சொல்லக்கூடிய அவரும் இந்த டாஸ்மார்க் பெண்களின் தாலி அறுக்கிற, என் மக்களை அறுக்கிற, என் மக்களை நோய்பாய் வட வைக்கிற இந்த டாஸ்மார்க் சாராய கடையை விஜய் என்கிற நான் மூடுவேன். சொல்லல, இது வரைக்கும் சொல்லல ஐயா, விஜய் சொல்லல. ஆனால் ஒரு மகன் சொன்னான், நான் வந்தால் கள்ளுக்கடையை திறந்து விட்டு சாராய கடையை மூடுவேன் என்று சொன்னான். அவனுக்கு வாக்களிக்காமல் என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் சொந்தங்களே, என் அக்கா தங்கைகளே, என் சின்னம்மா பெரியம்மாக்களே, உங்களுக்கு தான். யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? இவன் தர 1000 2000 வாக்களித்தோடு என் பிள்ளைகளை, என் கணவன்களை, என் தம்பிகளை, என் தங்கை, என் அண்ணன்களை, என் மாமனை, என் மச்சானை, என் குழந்தை, என் கணவனை குடிக்க அடிமையாக்க வேண்டுமா? நான் ஒரு ஆள் மாத்தி போட்டா சரியாயிருமா? தனிமரம் தோப்பாகாது. எனக்கு நல்லா தெரியும், தனிமரம் இல்லாமல் தோப்புகள் உருவாகுவது இல்லை. நீங்கள் மாறுங்கள், நீங்கள் மாறுங்கள். எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களோ அதே மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள். இந்த நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகள் அப்படி ஒவ்வொருக்குள்ளும் மாறிய மாற்றம் தான் நாம் தமிழர் கட்சியாக இன்று ஆழமரமாக விழுந்துவிட்டு உயர்ந்து நிற்கிறது. எங்களுக்கு வாக்களிக்காமல் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள் என் அன்பு உறவுகளே. வர முடிச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ். அப்படி பேசுவதற்கு நிறைய பொருள் இருக்கு, கருத்து இருக்கு, தத்துவம் இருக்கு, வரலாறு இருக்கு. எங்களுக்கு நேரம் பத்தாது, இப்படி ஒரு மேடைய எங்க இவங்க திமுக போடுவான், அண்ணா திமுக போடுவான், காங்கிரஸ் போடுவான், இந்த ஒண்ணுக்குமே விளங்காத பிஜேபி போடுவான், இந்த கம்யூனிஸ்ட் போடுவான். அவனுக்கெல்லாம் வேலை இங்கே இல்லை. லாஸ்ட் 5 days பாண்டவர் மாதிரி வருவான். அவனுக்கு பேரே பட்டுவாடா பரமசிவம். வந்து குதிப்பான், சக்க இங்கே வா, இங்கே வா, சரணா ஒன்றிய வாயா போன்று பின்னாடி போண்டானே, என்னென்ன இந்தா வச்சுக்க, உனக்கு இவ்வளோ, உனக்கு மக்கள் கொண்டே கொடு. அவர் அப்படி அப்படியே எரிஞ்சு புறாவுக்கு கம்பு தூர மாதிரி, கோழிக்கு தவிடு போடுற மாதிரி, நாய்க்கு எழுபதுட்டு போடுற மாதிரி, என்னுடைய சொந்தங்களுக்கே சிந்திக்க விடாமல் இந்த பணத்தை கொடுத்து அவர்கள் வறுமையை இவன் பயன்படுத்தி, அவர்கள் ஏழ்மையை பயன்படுத்தி, அவர்கள் அறியாமை பயன்படுத்தி இந்த பணத்தை கொடுத்து எம் மக்கள் இடத்தை வாக்கை வாங்கி அவர்கள் கையால் அவர்கள் கண்ணை குத்த வைக்கிற வேலையை திராவிடம் செய்யும். அதை ஒழித்து அடித்து விரட்டுவதுதான் தமிழர் தேசம், தமிழ் தேசம் என்ற தத்துவம். அந்த தத்துவத்துக்கு வாக்களிக்காமல் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீர்கள்? இலவசமா? வேணாம் அப்பா, வேணாம், இலவசம் வேணாம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்துக்கு என் மக்களுக்கு இலவசம். சுகாதாரமான உலக தரத்துக்கான மருத்துவம் என் மக்களுக்கு இலவசம். சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் என் மக்களுக்கு இலவசம். இது 3 தவிர நாம் தமிழர் ஆட்சியில எதுவுமே இலவசம் இல்லை. இலவசம் பிச்சை வைப்பது ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை. 5க்கு 10க்கு அரிசிக்கு பருப்புக்கு, பொங்கலுக்கு கரும்பு, 1 கிலோ சர்க்கரை, 2 கிலோ பச்சரிசி, இதை கொடுத்தாதான் பொங்கலை கொண்டாட முடியும் என்று 1,27,00,000 அட்டைதாரர்கள் கொடுக்கிறான். வலிக்குது ஒவ்வொரு பொங்கலுக்கும். என் சமூகம் பிச்சை எடுக்கின்றதே. இந்த திராவிட திருவாளர்கள் இப்படி ஒரு நிலையை மக்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே என்று நாங்கள் வேதனைப்படுகிறோம். இதல்ல தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், ஊதியத்தை வைத்து வாழுகின்ற பெருமை மிக்க வாழ்வை என் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி வழங்கும். அதற்கு உங்களுக்கான உங்கள் சட்டமன்ற தொகுதியின் ஆகச்சிறந்த வேட்பாளர், வணிகவில் பொருளாதாரம் இளங்கலை படித்தவன் ஆனந்தராஜ். ஏன் எழுந்திருக்க மாட்டியா? பாத்தியா இல்லையா? இப்பவே இல்லையா?
ஏ இப்போ இவன் எம்எல்ஏடா தம்பி எழுந்திருக்க மாட்டேங்கிறான், எனக்கு ஜெயிச்சா என்ன பண்ணுவ, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது தமிழனோட இன திமிரு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். என் தம்பி ஆனந்தராஜை உங்கள் பிரதிநிதியாக இதுநாள் வரைக்கும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் உறவுகள் என் சொந்தங்கள் செய்த பிள்ளைக்கு ஒரு மாற்றாக ஒரு பரிகாரமாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக நாங்கள் களத்தில் நிறுத்தியிருக்கிறோம். உங்களுடைய வாக்கு, உங்கள் உறவுகள் வாக்கு, எங்கள் நண்பர்கள் வாக்கு, எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லா வாக்குகளையும் வாங்கி இவனை உங்களின் ஆகச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி, நீங்களும் தமிழர் நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக